திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ஏகப்பட்ட நியூஸுங்க. சில சமயத்தில் நம்ம எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிறதே தெரிலன்னா பார்த்துக்கோங்களேன். வழக்கமாக தமிழ் சினிமாவில் இந்த மிருகங்களை வச்சு படம் எடுக்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கார்டு ஒன்று போட்டுருவாங்க. அந்த கார்டில் நோ அனிமல்ஸ் ஆர் ஹார்ம்டு ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் இதில் எனக்கு குறிப்பாக ஒரு மிருகத்தை வச்சு எடுக்கும்போது நானே யோசிப்பேன், இந்த இடத்துல நோ ஹியூமன்ஸ் ஆர் ஹார்ம்டு அப்படின்னு தான் சொல்லணும்னு. ஏன்னா அந்த மிருகம் புலி. ஸோ இந்த புலியை வச்சு எடுக்கிறதுங்கிறது இப்போ நான் நிறைய படத்தில் பார்த்திங்கன்னா புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஒரு ஜி பிரகாஷ் சார் படத்தில் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்தோட படத்தில் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புலி வச்சுன்னா புலிமுருகன் ஒரு படம், மோகன்லால் படம் ஒன்று பண்ணார். இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் புலி வர்றது ஒரு ஷார்ட்டாகவே இருந்தது. ஆனால் இப்போது புகழ் வராப்பில் புலியோட, அதாவது நம்முடைய விஜய் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குக் வித் கோமாளியில் புகழ் புலியோடு சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறார். இந்த படத்துடைய பேர் மிஸ்டர் ஜூ கீப்பர். இந்த மிஸ்டர் ஜூ கீப்பரில் என்ன சார் புலியோட நடிக்கிறதுல என்ன பெரிய ஸ்பெஷல் இருக்கு? புலி தானே, அதெல்லாம் சிஜியில் உருவாக்குவாங்க, நமக்கு நல்லா வேற தெரியும். அது நம்ம ஊரில் என்ன சிஜி அந்த டெக்னாலஜி அவ்வளோ நல்லா வரல அப்படின்னு போன தடவை கூட ஒருத்தர் சொன்னார். ஆனால் அதுதான் இல்லை. இந்த படத்தில் ஒரிஜினல் புலியோடைய புகழ் நடிச்சிருக்காரு. அதில் போட்டிருக்காங்க வித் ரியல் டைகர் அப்படின்னு. அது இப்போ எல்லாரும் ஆவலோடு காத்திருக்கிறாங்க. அப்போ என்ன கேட்டார், சார் எப்படி சார் ரியல் டைகர் அப்படின்னு. அதில் ஒன்று சொன்னேன், இல்லை சார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்கும்பொழுது நானும் அதே ஊரில் தான் இருந்தேன். அப்படி என்ன சார், எந்த ஊரில் சார் நடந்தது அப்படின்னாரு. அதாவது பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல மணிலான்னு ஒரு இடம், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இந்த ஜூ கீப்பரோட ஷூட்டிங் ஒரு பகுதி ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஊரில் ரியல் டைகரை வச்சு எடுத்துருக்கலாம். இந்த புலி மட்டும் கொஞ்சம் குள்ளமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன். அதாவது குள்ளமானா 2 வெரைட்டி இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, இந்த டைகருக்கு ஒரு வெரைட்டி இருக்குது. சைபீரியன் டைகர் ஒன்று, ஜென்ரலாக இந்தியன் டைகர் ஒன்று, அதுக்கப்புறம் பெங்கால் டைகர் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த டைகர் நீளமாக இருக்கும். அந்த புலியை ஒரு லென்த்தாக இருக்கும் புலியை. அந்த மாதிரி புலியாக இருந்ததுன்னா நான் சொன்னது தான் கரெக்டு. அது பிலிப்பைன்ஸில் எடுத்துருக்குறாங்க. படம் வந்தோன்னே அதை செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அங்கே புலிகளுக்கு இப்போ இந்த காட்டிலலாம் வைல்டு சஃபாரி சொல்லுவாங்க இல்லையா, சமயத்தில் புலி பக்கத்துலேயே இருக்கும். அது பெருசாக மனுஷங்களை சீண்டாது. அதுக்கு தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் புலிக்கு சில இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. நிறைய பேர் இந்த ஃபோட்டோவில் டிபியை வச்சு பார்த்துருப்பீங்க. அந்த டிபிலே தெரியும் உங்களுக்கு. அது என்னென்னா அந்த ஒரு மயக்க மருந்து மாதிரி ஒன்று போட்டு புலியை தூங்க வச்சு இவங்க புலியை தடவி கொடுத்து நாய்க்குட்டி மாதிரி பக்கத்தில் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. மயக்கம் மட்டும் தெளிஞ்சதே புலி வேலையை காமிச்சிரும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தது நான் பார்த்து பிரமிச்சு போனது என்னென்னா, இந்த பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்ட் 2 எடுத்தோன்னே எப்போவுமே என்னென்னா, ஒரு படம் பார்ட் 1 பார்ட் 2லாம் எடுக்கிறப்போ இட்ஸ் நாட் அஸ் அ சீக்வல். ஒரு பார்ட் 2 எடுக்கிறப்போ ஒரு பெரிய ஆவல் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கழித்து தான் பார்ட் 2 எடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த படத்தை பற்றின சிந்தனைகள் நிறைய பேருக்கு வரணும். அது இப்படிப்பட்ட படமாச்சே, அதை மறுபடியும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் அந்த காலத்தில் எக்ஸாசிஸ்ட் வந்தது, அப்புறம் ஈவில் டெட் வந்தது, அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்லாம் ஒவ்வொரு பாட்டும் பார்க்கும்போது ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். இப்போ தான் 5 என்னவோ வந்தது ஃபைனல் டெஸ்டினேஷனில், பார்ட் 5 பார்ட் 6 என்னவோ வந்ததுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் பார்க்குறப்ப அந்த படம் திருப்பி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதில் என்ன வேறு கதை இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இப்போல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 வருஷம் வருது. போன வருஷம் பார்ட் 1, இந்த வருஷம் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவசரமாக எடுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு யோசித்தேன். பட் இருந்தாலும் இது வேறு ஆர்டிஸ்ட்டு, கம்ப்ளீட்டாக வேறு ஆர்டிஸ்ட்டு, கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டீம் செட்டப் பேஷன் ஸ்டுடியோஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய பேர் டிமாண்டி காலனி. மிரண்டு போன படம் ஃபஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ தேர்ட் பார்ட் வரப்போகுது. டிமாண்டி காலனி தேர்ட் பார்ட் வரப்போகுது. இதில் பிரியா பவானி சங்கர் தான் மெயினாக லீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் நிறைய பேர் நடிக்கிறாங்க. யார் நடிக்கிறா அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த படம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிமாண்டி காலனி இன்றைக்கும் அது எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னையில் தேனாம்பேட்டை சிபி ராமசாமி ரோட்லேருந்து உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல HDFC பேங்க்கு, ஆமாம், ஒரு ஏடிஎம் இல்லை இந்தியன் டெரைன் ஒரு இது வரும், ஒரு ஷோரூம் வரும். அது பக்கத்தில் இந்த டிமாண்டி காலனிங்கிறது இருக்குது. அங்கே போனாவே பயங்கர ஹாண்டிங்காக இருக்கும் ப்ரோ அப்படின்வாங்க. நிறைய பேர் அங்கே போயிட்டு வேடிக்கைலாம் பார்த்துலாம் வந்துருக்குறாங்க.
பட் அதை வச்சு ஒரு படம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணாங்க. டிமாண்டி காலனி அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாங்க. அதோடைய பார்ட் 3 வரப்போகுது. இதில் எந்த காலனியை காமிக்க போகிறாங்க, எந்த வீட்டை காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மறுபடியும் அதே வீடா இல்லை அந்த காலனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ கேட்டட் கம்யூனிட்டி ஆயிடுச்சு அப்படிங்க போகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் படம் வந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் 3 அப்படின்னு பார்க்கும்போது அவதார் பார்ட் 3 ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தது. இந்த மாதிரி ஃபயர் அண்ட் ஆஷ், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், அதான் அவதார் பார்ட் 2. இந்த ஃபயர் அண்ட் ஆஷ். வாட்டர் அப்படிங்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து அந்த டெக்னாலஜி, அது ஒரு 3D படம். ரெண்டாவது வந்து அந்த கம்ப்ளீட் அனிமேஷனில் அது வார்த்தைகள் அப்படி உபயோகப்படுத்த முடியாது. அந்த டெக்னாலஜி அவதார் எடுத்த டெக்னாலஜியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை யூஸ் பண்ணி எடுத்திருந்த விதமும் அதை காமிச்சிருந்த ஷூட் பண்ணியிருந்த விதமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டெக்னாலஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாட்டர் காமிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது, அது பார்க்குறது நல்லா இருந்தது. பட் கதையில் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இல்லை. பட் ஃபயர் அண்ட் ஆஷ் காமிக்கும் போது கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி என்னன்னா, ஜேம்ஸ் கேமரன் வந்து இந்த நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு பஞ்சபூதங்களை வச்சு தான் அவதாரே பிளான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஏற்கனவே தன் நீர் எடுத்துட்டோம், இப்போ நெருப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அந்த படம் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறது. டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த டிசம்பரில் வந்து அவதார், ஜேம்ஸ் கேமரனோட படம். எனக்கு இது கேட்கும் போதெல்லாம் வந்து மறைந்த விவேக் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவார். அவதார், அவர்தான் எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னாரு. அந்த மாதிரி வந்து அது வந்து இந்த வாழை இலையெல்லாம் பார்க்கும்போது என்னது ஆண் இலையா இல்லை அவதார் வாழை இலையா அப்படின்வாங்க. நம்ம ஊரில் அதை வச்சு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படம். டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எப்படியும் குழந்தைங்களுக்கு காமிச்சிருங்க. தட்ஸ் அ வெரி நியூ டெக்னாலஜி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அண்ட் படத்தை வரும்போது பார்ப்போம், அப்போ என்ன நடக்குதுன்னு யோசிப்போம். அண்ட் அடுத்தது இன்னொரு முக்கியமான அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்சிகா வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி 4-5 பேர் மைக்கெல்லாம் இது பேசியிருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயிர்னாச்சு, இல்லையே இப்போ தானே ரீசெண்டாக கல்யாணம்னு சொன்னீங்க, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னோடனே அதையே திருப்பி போடுறாங்க. திருப்பி போட்டு தன்சிகா அதை எதிர்பார்க்கவே இல்லையா. எனக்கு என்னென்னா, ஐயோ விஷாலோட கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்புறம் பார்த்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணியிருந்தோம் இந்த நாளில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு 2 மாதம் ஜாலியாக சுற்றலாம்னு நினச்சோம். அப்புறம் ஐ நோ தட் இட் இஸ் நாட் பாசிபிள் வித் விஷால் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங்காக இருக்கிறதுனால வெளியில் இப்படி ஜாலியெல்லாம் இருக்க முடியாதுன்னு. பட் இருந்தாலும் வந்து கல்யாணத்தை நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷாலோடைய பர்த்டே ஆகஸ்ட் 29, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கே அந்த கல்யாண நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் விஷால் தன்சிகா திருமணத்தை நம்ம ஆவலோடு எதிர்பார்க்கலாம். விஷால் அதுக்கப்புறம் அதே எப்பவுமே வந்து சொல்லுவாங்களே, கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு முன் என்ன படம் நடிக்கிறார், கல்யாணத்துக்கு பின் என்ன மாதிரி படங்கள்லாம் கமிட் பண்ண போகிறாரு, எப்படிப்பட்ட படங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, அப்போது புரட்சிகலைஞர் விஜயகாந்த் வந்து கல்யாணம் பண்ணும்போது 1990 வந்து மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் புலன் விசாரணை படம் வந்தது. ஸோ அந்த புலன் விசாரணை வந்தோடனே ஒரு படம் கரெக்டாக ஜனவரி மாதம் 15 கிட்ட வருது. இவர் வந்து 31 கல்யாணம்னா கல்யாணத்து போது நல்ல ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா, அப்போ இந்த சென்டிமெண்ட்டாக நிறையா பேசுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு நிறைய பேர் பேசிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருந்தது, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் இப்போ எல்லாரும் விஷால் கல்யாணமா, ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன படம் நடிக்கிறாரு, எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சரத்குமார் சார் தன்னுடைய டயட்டை வந்து இப்போ சொல்கிறது வந்து அடிக்கடி வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அது பார்க்குறப்ப எனக்கு வந்து இதெல்லாம் உண்மையாக, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்கல்ல, சார் ஐ வாண்ட் டு ஹெல்த்தி டயட், சார் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. அது மாதிரி அவர் வந்து டயட் சார், அந்த டயட்டை பார்க்குறப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் அவள் தான் சரத் சார் நீங்கள் சாப்பிட்றீங்களா, கஷ்டமாச்சே, பசிக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா காலையில் வந்து நல்ல ஒரு பிளாக் காஃபி வித் கீ, மேலே நெய் போட்டு, நல்ல பிளாக் காஃபியில் நெய் போட்டு நல்லா கலந்து அப்படியே சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் ஒரு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஃபுல்லாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்தோன்னே எக் ஒயிட்ஸ் இல்லைனா ஸ்க்ரம்பிள் எக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்ருவேன். 11 மணிக்கு வந்து ஒரு ஆப்பிள் கேரட் பீட்ரூட் ஏபிசி அப்படின்னு ஒரு ஜூஸ், அதான் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு ஜூஸ் ஒன்று சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock வந்து சிக்கன் வித் லிட்டில் பிட் ஆஃப் சாலட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு 4 மணிக்கு ஏதோ சாப்பிடுவேன்னாரு. 4 மணிக்கு வந்து அவலும் வேர்க்கல்லையும் போட்டு நல்லா சாப்பிடுவேன். ஒரு 7 மணிக்கு நைட்டு வந்து ஒரு சூப் சாப்பிடுவேன் அப்படின்னாரு.
இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை உணவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்க பல பேர் யோசிக்கிறது. சரத் சார் வந்து ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறாரு, ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்றாரு. பட் அவருடைய பாடிக்கும் அந்த மாதிரி உணவுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிறதே எனக்கு வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அதாவது காலையில் பிளாக் காஃபியில் வித் கீ, அதுவும் இன்னொரு நடிகை கூட சொல்லியிருக்காங்க காலையில் பிளாக் காஃபி வித் கீ போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு. அது என்னங்கிறது நானும் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் காஃபி உடலுக்கு கேடுன்னு சொல்லி டாக்டர் சொன்னார். இப்போ டாக்டர் சொல்கிறத கேட்குறதா இல்லை சரத்குமார் சொல்கிறத கேட்குறதான்னு தெரில. அதை நம்ம யோசித்து தான் முடிவு எடுக்கணும். ஆனால் இதான் டயட். காலையில் காஃபி வித் பிளாக் காஃபி வித் கீ, அப்புறம் ஒரு எக் ஒயிட்ஸ் வித் ஸ்க்ராம்பிள் எக்ஸ். பட் இது நடுவில் எக்ஸசைஸ் போகணும், அதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 o'clock வந்து ஜூஸ், ஏபிசி ஆப்பிள் கேரட் பீட்ரூட் ஜூஸஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு மத்தியான டைமில் சிக்கன்ஸ் வித் சலட்ஸ். அதுக்கப்புறம் 4 மணிக்கு வந்து அவல் வித் வேர்க்கடலை அண்ட் லாட்ஸ் ஆஃப் பட்டாணி சுண்டல்ஸ் அண்ட் எவ்ரி திங். அப்புறம் அது நல்லா ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock வந்து ஜூஸஸ். அது மாதிரி ஐயோ ஜூஸ் இல்லை, நைட்டு ஜூஸ் இல்லைப்பா. 7 o'clock வந்து சூப்ஸ், வெஜிடபிள் சூப், கார்ன் சூப், இது மாதிரி ஏதாவது சூப், சிக்கன் சூப், மட்டன் சூப், இது மாதிரி சூப் குடிக்கணும், அது மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது உங்கள் டயட் அதுக்கப்புறம் அப்படிங்கிறத. உடல் ஆரோக்கியத்தை பற்றி எங்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தேங்க, அது பார்த்தப்ப என்னென்னா திடீர்னு இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்து, நீங்களும் பார்த்துருப்பீங்க. சிவகார்த்திகேயன் பைக் ஓட்டுறாரு, பின்னாடி பிரதீப் ரங்கநாதன் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் வந்து இப்படியே வாட்டர் ஹோஸ் பைப் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஹோஸ் பைப் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க போது என்ன இந்த பக்கம் அது என்ன அது ரெட்ரோ படத்துடைய போஸ்டர்லாம் தெரியுது. என்னடா இது ரெட்ரோ படத்துடைய போஸ்டர் தெரியுது, ஹோஸ் பைப் வச்சு அடிச்சிருக்காரு. எங்கே அது சிவகார்த்திகேயன் பைக் விட்டு போனார், பிரதீப் ரங்கநாதன் பின்னாடி உட்காந்துருக்காரு, என்ன படமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா டூடுன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. டூடுங்கிற படத்தில் வந்து கேமியோ அப்பியரன்ஸில் சிவகார்த்திகேயன் வராராட்டிருக்கு. ஸோ அந்த கேமியோ அப்பியரன்ஸில் வர்றதுனால இந்த ஷாட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரோ எடுத்தது வீடியோ போட்டு, என்ன சிவகார்த்திகேயன் பிரதீப் ரங்கநாதனுடன் சுற்றுகிறாரா, இவர்கள் 2 பேரும் பைக்கில் போகிறாங்களா அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. அப்புறம் தான் யோசித்தேன், சரி ஓகே இதுவும் ஷூட்டிங் ஸ்பாட் விஷயம் தானா, சரி அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது மற்றதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தடுத்து செய்திகளில் எப்பவும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி நிறையா பேசுவோம். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி திரைக்குறள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.